மோஸ்ட் ஆஃப் தி மேரேஜ் லைஃப் சிக்கல் ஆறதுக்கு காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் மென் ஆர் மென்டலி மேரிட் டு தேர் பேரண்ட்ஸ். சில ஆண்கள் இருக்காங்க இல்லையா, தன்னை மட்டும் சுத்தி உலகம் இருக்குன்னு, அந்த மாதிரி ஆண்களை பார்க்கும்போதுதான் சார் கல்யாணம் உண்மையாவே சிக்கல்னு தோணுது. அவங்க அப்பா அம்மான்னு யோசிக்கிறாங்க. நான் ஒரு சிங்கிள் சைல்டு சார். சோ எனக்கு பெரிய ஃபேமிலி தேவை. நான் கேட்டு எனக்கு சிப்ளிங் இருக்கிற ஒரு பையன் தான் வேணும்னு கேட்டு கல்யாணம் பண்ணேன். எல்லாருமே சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க. நான் வச்சது 30,000. ஆனா அந்த ஃபேமிலியில ஒருத்தருமே என்கிட்ட பேசினது சார். 6 மாசம் ஒரு ரூம்ல கட்டில் மேல அமைதியா உட்காந்துருக்கேன். நான் ரொம்ப ஒரு வாயாடி சார். நான் ரொம்ப பேசுவேன். ஐம் சாரி ஃபார் பிரேக்கிங் அப். என்ன மாதிரி பேசுற ஆளே கிடையாது. எனக்கு என் வாய்ஸ் ஞாபகப்படுத்தவே 3 மாசம் ஆச்சு. ஒரு தனிமை, சத்தமே இல்லாம மொபைல்ல அனிமே மட்டும் பாத்துட்டு அந்த ஒரு கொடூரமான லைஃப் திருப்பி யாருக்குமே எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒரு 18 வயசு வரைக்கும் பாக்கும்போது எல்லா மேரேஜுமே ரொம்ப பார்க்க அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தது. பட் எனக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா ஒரே கேள்விதான் வரும், ஏன் இருக்க? அவங்க சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா? குழந்தைக்காக. அந்த குழந்தை ஏன் முதல்ல பிடிக்காத ஒருத்தன் கூட உருவாச்சு?